Bonjour à tous, je suis Akram et je suis votre professeur de français. Apprenons un peu de français maintenant. Yes, நீங்க தமிழ்ல பார்த்த கரெக்ட். இன்னைக்கு நம்ம தமிழ் வழியா French பண்ணி கத்துக்க போறோம். ஒரு புது மெத்தட் வழியா நம்ம கத்துக்க போறோம். அதுதான் படங்கள் வழியா. சோ French language இப்ப படங்கள் வழியா நம்ம வந்து கத்துப்போம். Bonjour Greg. Bonjour Madame Dumas. Bonjour Greg. Bonjour Madame Dumas. இப்போ வந்து ஒரு டயலாக்ஸ் வந்து பார்த்தா நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிப்பேன். 2 டைம்ஸ் வந்து பார்த்தா ப்ளே பண்ணிருப்பேன். இதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் bonjour. bonjour அப்படின்னா வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு ஹலோ அர்த்தம் இருக்கு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு குட் மார்னிங்ன்ற அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ரக் அப்படின்றது வந்து பார்த்தா ஒரு நேம், ஒரு ஜென்ஸோட பேர்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் மதாம். மதாம் அப்படின்னா வந்து இங்கிலீஷில் மேடம், அதே மாதிரி மேடம்னு எடுத்துக்கலாம். இல்லை வந்து பேர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது வெறும் மஜாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மேடம் வரும். பட் பேருக்கு முன்னாடி சொல்லும் போது அது என்னது மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஆகிக்குது. அப்போ இந்த இடத்துல அவர் பேர் தான் சொல்கிறதுனால நம்ம மிஸ்ஸஸ்னே எடுத்துப்போம். அடுத்து ஜுமா. ஜுமா அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு லேடியோட நேம். Ça va? Ça va. Et vous? Oh, ça va. Ça va? Ça va. Et vous? Oh, ça va. அப்புறம் நான் இப்போ காமிச்ச டைலாக் வந்து நம்ம சில இதை கற்றுப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் சவா. சவா அப்படின்னா 2 அர்த்தங்கள் இருக்கு. நம்ம கேள்வி கேட்கும் போதும் இதே தான் வார்த்தை யூஸ் பண்ணுவோம், பதில் சொல்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா எப்படி இருக்கீங்க, ஸோ எப்படி இருக்க வாட்ஸ்ஆப் அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படி இருக்கீங்க வாட்ஸ்அவா, நல்லா இருக்கேன் அப்படின்றக்கும் சேம் வேர்டை ரிப்பீட் பண்ணுங்க. சவா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன். சவா சவா அந்த மாதிரி வந்து வரும். அடுத்து ஏ அப்படின்னா வந்து அண்ட் அப்படின்னு அர்த்தம், மற்றும். அடுத்து வு அப்படின்னா வந்து நீங்கன்னு அர்த்தம். ஸோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சவா சவா எவு அப்படின்ற மாதிரி. Un café? Oui, s'il vous plaît. Merci. Un café? Oui, s'il vous plaît. Merci. இப்போ நான் காமிச்ச இந்த டைலாக்ஸில் ஆ கஃபே அப்படின்னு சொன்னாங்க. ஆ அப்படின்னா வந்து இங்கிலீஷில் உள்ள அ அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு அப்படின்னு அர்த்தம். கெஃபே அப்படின்னா வந்து காஃபி. ஸோ ஒரு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆ கஃபே. அதுக்கு பதில் வந்து வி. வி அப்படின்னா வந்து எஸ்ன்னு அர்த்தம். சில்வு பிளே. சில்வு பிளே. சில்வு பிளே அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா சொல்கிறார். அப்புறம் கடைசி வந்து மெர்சி. மெர்சி அப்படின்னா வந்து தேங்க்யூ, நன்றின்னு அர்த்தம். Vous aimez mon café? Oui, oui. Super. Vous aimez mon café? Oui, oui. Super. இப்போ நான் காமிச்ச இந்த டைலாக்ல என்ன சொல்றாங்க, வு. வுனா நீங்க, யூன்னு அர்த்தம். ஸோ அடுத்து ஏமே. ஏமே மீன்ஸ் லைக், பிடிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கொஸ்டினை கேட்கலாம், பிடிக்குதான்னு வச்சுப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். vous aimez. vous aimez அப்படின்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா. do you like? மோ அப்படின்னா என்னுடைய அர்த்தம். கெஃபே அப்படின்னா வந்து காஃபி நான் சொல்லியிருப்பேன். சுபேர். சுபேர் அப்படின்னா சூப்பர்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ டு யூ லைக் மை காஃபி அப்படின்னு கேட்குறாங்க. vous aimez mon café? Bonjour Ami. Bonjour Mélanie. Bonjour Mélanie. Ça va? Ça va. Et toi? Ça va. Bonjour Ami. Bonjour Mélanie. Bonjour Mélanie. Ça va? Ça va. Et toi? Ça va. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைலாக்ல இருந்தா ஒரு பொண்ணு வந்து மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்படின்னா இங்கிலீஷில் கிராண்ட்மா. ஸோ ஃபார்மல் வேர்டில் வேற ஒரு வேர்டு இருக்குது, பட் இந்த இடத்துல கிராண்ட்மான்னு சொல்லிட்டு செல்லமாக கூப்பிட்றாங்க மாமி. மெலனி அப்படின்றது அந்த பொண்ணுடைய பேர். ஸோ அது ஒரு நேம். அதுக்கப்புறம் எவு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படித்தோம். இப்போ வந்து பார்த்தா எத்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த த்வா அப்படின்னா வந்து யூ இன்ஃபார்மல், அதாவது தமிழில் வந்து நீக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமம். ஸோ எத்வா. Tu aimes les croissants? Ah oui, oui. Tu aimes les croissants? Ah oui, oui. நெக்ஸ்ட்டு சு அப்படின்னா வந்து நீ. ஏம் அப்படின்னா மறுபடியும் பிடிக்குதான்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. சுவேம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உனக்கு பிடிக்குதா அப்படின்ற மாதிரி ஆகுது. இந்த இடத்துல இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. மதிப்பு வந்து கம்மியாக. சுவேம். லே குவாசம். லே குவாசம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஞ்சோட வந்து ஒரு ப்ரெட்டு. இந்த ஒரு பனானா டைப்பில் வந்து ஒரு ப்ரெட் இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டு. ஸோ அந்த ப்ரெட் பேர் தான்
croissant. So les croissants அப்படின்னா the croissants அப்படின்னு சொல்லிட்டு வரும். So do you like the croissants அப்படி கேட்குறாங்க. Bon, ben, merci. Au revoir. Greg, les croissants. Excuse-moi. De rien. Au revoir, Greg. Ciao. Bon, ben, merci. Au revoir. Greg, les croissants. Excuse-moi. De rien. Au revoir, Greg. Ciao. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு போம் அப்படின்னா அது குட்னு அர்த்தம் அல்லது கிரேட்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். நல்லது. அப்படின்னா அது வெல். நம்ம வந்து யோசிக்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா வெல் அப்படின்னு யோசிப்போம்னா அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓஹ்வா அப்படின்னு சொல்கிறார். ஓஹ்வா. ஸோ ஓஹ்வா என்றால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாய் பாய் அப்படின்னு சொல்லுவோம்னா டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்ற அந்த ஓஹ்வா. அதுக்கப்புறம் எஸ்கியூஸ்மோ. எஸ்கியூஸ்மோ அப்படின்னா அது சாரின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா அவர் தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக சாரி சொல்லிக்கிறார். அடுத்து அவங்க பார்த்தா துகையா அப்படின்னு சொல்கிறாங்க. துகையா விச் மீன்ஸ் வெல்கம். ஸோ அவர் கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு வெல்கம், யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவருக்கு பதில் சாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சாவ். அப்போ சாவ் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு வகையான பாய். இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களோட டர்ன். நீங்கள் வந்து பார்த்தா சப்ஜெக்டில் இல்லாமல் வந்து பார்த்தா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். Bonjour, Greg. Bonjour, Madame Dumas. Ça va? Ça va? Et vous? Oh, ça va. Un café? Oui, s'il vous plaît. Merci. Vous aimez mon café? Oui, oui. Super. Bonjour, Ami. Bonjour, Mélanie. Bonjour, Mélanie. Ça va? Ça va? Et toi? Ça va. Tu aimes les croissants? Ah oui, oui. Super. Bon, ben, merci. Au revoir. Greg, les croissants. Oh, excuse-moi. De rien. Au revoir, Greg. Ciao. இந்த மாதிரி எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் வித் ரைட் கைடட் அண்ட் ரைட் மெட்டீரியல். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் முழுமையாக கற்றுக்கணும் விரும்புறீங்களோ அவங்க கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி என்னோட ஆன்லைன் கோர்ஸை ஃப்ரெஞ்ச் வந்து பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9789960549. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எப்படிப்பட்ட டீச்சர் அண்ட் என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். Until then, merci beaucoup. Au revoir de Dion. À bientôt.